வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 21வது பாசுரம், ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இது ஐந்தும் ஐந்துமா பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதுல இது 5வது 5, 21வது பாசுரம் இன்னைக்கு ஆரம்பமாகுது. 5வது காட்சியில இருக்கிறோம் திருப்பாவையில. இந்த காட்சியில என்ன நடக்கும்னா, கண்ணனை நம்ம நேரில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயர் குல பெண்கள் எல்லாரையுமே நப்பின்னை பிராட்டி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அறைக்குள்ளேயே விட்டுடுறாங்க. அந்த அறைக்குள்ள இந்த பெண்கள் எல்லாரும் போனதும் இப்ப கண்ணனையே நேரடியா துயில் எழுப்புறாங்க. ஏன்னா நப்பின்னை பிராட்டி மட்டும்தான் எந்திரிச்சு கதவை திறந்து இவங்களெல்லாம் வில்ல விட்டுருக்காங்க. கண்ணன் இன்னும் படுக்கையில படுத்து தூங்கிட்டு தான் இருக்காராமா. அவரை இப்ப இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எழுப்புறாங்க. நப்பின்னையும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணனுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், நான் அதை படி சொல்றேன், நீங்க அதுபடி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் மற்றும் தோழிகள் எல்லாரையும் வழி நடத்துறாங்களாம். அதனாலதான் 3 பாடல்கள்ல நப்பின்னை பெயரை குறிப்பிட்ட ஆண்டாள் இந்த பாட்டுல இருந்து நப்பின்னை பெயரை பற்றியே குறிப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவங்க கோஷ்டியிலேயே சேர்ந்துக்கிட்டாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப கிருஷ்ணரை மாமாயன், மாதவன், வைகுந்தன், நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை லெவல்ல வச்சு பாடிட்டீங்க. அந்த மாதிரி பாடாம அவர் இப்ப எந்த இதுல இருக்காரோ அந்த ஸ்டேஜ்ல வச்சு பாடுங்க. அவருக்கு நாராயணன் அப்படின்ற சொல்றதை விட நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நப்பினை ஆண்டாளுக்கு க்ளூ கொடுக்குறாங்களாம். அதனால இந்த பாசுரத்துல அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூப்பிடுறாங்க. இந்த இதுல 3 வரி வந்துருது. 3 வரி நந்தகோபனை பத்தி சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தை கண்ணனை பத்தி, ஆற்ற படைத்தான் மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கண்ணனை பத்தி சொல்லியிருக்காங்க. நந்தகோபனை எப்படி இவங்க விவரிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபனை சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பசுக்கள் இருக்கு. எவ்வளவு பசுக்கள் இருக்குன்னா நிறைய பசுக்கள் இருக்கு. அந்த பசுக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வள்ளல் தன்மை பொருந்தி இருக்கு. எப்படிப்பட்ட வள்ளல் தன்மைனா, அந்த பால் சொரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பாத்திரத்தை மாத்தி வைக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காதான். அது பால் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பாத்திரம் நிறைஞ்சு போச்சு மாத்தி வைக்கணும் அப்படின்னா கூட முடியாதான். அவ்வளவு தூரம் அந்த பால் சுரப்பு அதிகமா இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை உடைய நிறைய பசுக்களை உடைய நந்தகோபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கலங்கள் எல்லாம் ஒருவேளை ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் போல இருக்கு. ஏதாவது டம்ளர், சொம்பு அந்த மாதிரி எடுத்து போய் பிடிப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது ஏற்ற கலங்கள். அந்த கலங்களுக்கே, அந்த பாத்திரங்களுக்கே ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி என்ன ஏற்றம் இருக்கு அப்படின்னா, காஸ்ட்லியான கலங்கள் அப்படின்னு வச்சுட்டாலும் வச்சுக்கலாம், பெரிய பாத்திரங்கள் அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சுத்தமான பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எதை வேணா எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனா பாலை மட்டும் சுத்தமில்லாத பாத்திரத்துல பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வீணாதான் போகும் பால். அதனால சுத்தமான பாத்திரங்கள், பெரிய பாத்திரங்கள், காஸ்ட்லியான பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நம்ம அர்த்தம் பிடிச்சிக்கலாம். அந்த பாத்திரங்களுக்கே அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குதான். அந்த மாதிரியான பாத்திரங்களை வச்சு அதையும் மாற்றக்கூட முடியாத அளவுக்கு பால் சொரியக்கூடிய அவ்வளவு பசுக்கள் உடைய நந்தகோபாலனுடைய மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாமா. ஆனா இவங்க இங்க நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லாததுனால ஆயர்பாடியில இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே நிறைய பசுக்கள் இருக்கும். எல்லாருடைய பசுக்களும் ரொம்ப செழிப்பான பசுக்களா தான் இருக்கும். ஒரு நம்மள இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க அவருக்கு ஸ்பெஷல்லா சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நப்பினை திரும்ப சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்களாம், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஊற்றமுடையாய்னா உறுதி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுல உறுதி கொண்டவன் அப்படின்னா, நம்மை அண்டி வரும் பக்தர்களை, அடியார்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகவும் உறுதி கொண்டவன் இந்த பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. இது எங்க தெரியும் அப்படின்னா, ராமாயணத்துல கடைசியில யுத்தகாண்டம் முன்னாடி விபீஷணன் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை தேடி வராராமா. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற வானரர்கள் யாருக்குமே விபீஷணன் ராவனோட சேர்றது சுத்தமா பிடிக்கல.
ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதே சுக்ரீவன் தான் வந்து ராமர் கிட்ட சொல்றான். இந்த மாதிரி ராவணனுடைய தம்பி ஒருத்தன் வந்திருக்கான் விபீஷணன்னு சொல்லிட்டு, உங்களை சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அவனெல்லாம் ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே, அவனை வந்திருக்காங்க ஆளுன்னு சொல்லும் போதே சேர்த்து சொல்றான், அவனெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்பா அந்த மாதிரி சொல்றேன்னா, சொந்த அண்ணனை விட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை போய் ஏத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். யார் சொல்றதுன்னா சுக்ரீவன். இவர் ரொம்ப நல்லவர், அண்ணனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அண்ணனை வந்து ராமர் கிட்ட சொல்லி நீங்க தான் அவனை சம்ஹாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவே இல்லையாமா. அதை நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பாக்குறாரு. பார்க்கும்போது எல்லாருமே வானரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கறது அவருக்கு முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. சரி வாங்க எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப வந்து அங்கதன் சொல்றான், கூப்பிட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம், சரிப்பட்டு வந்துச்சுன்னா வேணா அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொருத்தன் வந்து முதல்ல அவனை கூப்பிட்டு, இங்க பாரு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அப்புறம் ஜாம்பவன் இருந்துட்டு சொல்றாராம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், முதல்ல இப்பெல்லாம் தர முடியாது சரணாகதி, போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அந்த ஒரு மாசம் அவன் திரும்பி போனானாலே அவன் மனசு மாறிடும், அவன் திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் சொல்றாராம். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லவும் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு கேட்கிறாராம் ராமர், என்ன பண்ணலாம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அவங்க எல்லாரும் சொன்னதையும் கேட்டீங்க, ஆனா உண்மையிலேயே விபீஷணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இலங்கையில இருக்கும் போதே நான் போய் பார்த்தவன். அதனால அவர் வந்து ஒரு தர்மாத்மா. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து தர்மம் நிலைத்திருக்கும். அதனால அங்க வெற்றியும் விரைவில் வரும். நீங்க வந்து அவரை சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை, நீங்க அவரை தாராளமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்றாராம். உடனே ராமருக்கு ரொம்ப வருத்தமா போச்சான், தலையை குனிஞ்சுட்டாரான். ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும், நீங்க எல்லாரும் உங்க கருத்தை சொன்னீங்களே ஒழிய என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாராம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவரை சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கோங்க, அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னா, விபீஷணன் என்னை சரணடையணும்னு எப்ப அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கால் எடுத்து வச்சானோ அப்பயே அவனுக்கு சரணாகதி கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். அவன் இங்க வந்து என் காலில் விழுந்து அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கிற அளவுக்கு கூட நான் இல்ல. எப்ப அவன் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கால் எடுத்து வச்சானோ அப்பயே அவனுக்கு சரணாகதி கொடுக்கறது அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். இவன் இல்ல, ராவணனே வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா சரணாகதி கொடுத்திருப்பேன். எனக்கு வந்து எல்லா பக்தர்களும் ஒண்ணுதான், அவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் என்னை நம்புபவர்கள் அப்படி இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வந்து அடைக்கலம் கொடுப்பேன்றது இல்ல. இவ்வளவு நாள் என்ன திட்டிட்டு இவ்வளவு நாள் என்ன எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களா இருந்தா கூட இப்ப வந்து என்கிட்ட சரணாகதின்ட்டு நின்னாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அவங்களுடைய மன ஓட்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சரணாகதின்னு சொல்லிட்டியா, உனக்கு சரணாகதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாரையும் ஏத்துக்கிறதுக்கு தான் தயாரா இருப்பேன். அதனால நீ போய் கண்டிப்பா விபீஷணனை கூட்டிட்டு வரணும், கண்டிப்பா நான் அவனை என்னுடைய பக்தனா ஏத்துக்கிட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அவ்வளவு உறுதியா இருக்கிறாராம். எல்லா வானரர்களுமே வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் பார்க்கலாம்லாம் சொல்லும் போது இவர் வந்து இல்லவே இல்லை, விபீஷணனுடைய குணம் எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா அவனை ஏத்துக்குவேன் அப்படிங்கிறதுல அவரு அவ்வளவு உறுதியா இருந்தாராமா. அந்த மாதிரி உறுதி இருக்கிறதுனாலதான் நம்மளும் எல்லாருக்கும் கூட ஒரு நற்கதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளமும் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு இது இருக்கும். நம்மளுடைய முயற்சியினால நம்ம நற்கதி அடைவோமா அப்படிங்கிறதுனா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா உனக்கு கண்டிப்பா நற்கதி கொடுக்கணும்னு நான் உறுதியா இருக்கேன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லிட்டாருன்னா அப்ப கண்டிப்பா நம்மளுக்கும் நற்கதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா பெரியாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரியாய்னா நீ வந்து சின்ன பையன் மாதிரி இங்க சுத்திட்டு இருக்க, மாடு மேய்க்கிற சிறுவன் மாதிரி, ஆனா நீ வந்து மிகவும் பெரியவன், பெரியவர்களுக்கு எல்லாம் பெரியவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னா தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது பாசுரத்திலேயே சொல்லியிருப்பாங்க. தேவர்களுக்கு எல்லாம் கூட நீ தலைவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீ வந்து எவ்வளவு பெரியவன் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால பெரியாய் உனக்கு நிகர்ன்றது ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து கண்ணனே பல இடங்கள்ல நிரூபிச்சு காட்டியிருக்காரு. எப்படின்னா அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல ஒரு விஸ்வரூபம் ஒண்ணு காட்டுவார். அப்ப வந்து எல்லா தெய்வங்களையும் தனக்குள் அடக்கி நான் தான் அனைவரையும் விட சிறந்தவன் அப்படிங்கிறத விஸ்வரூபத்திலேயே காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதை விட பெரிய ரூபம் ஒண்ணு
எப்பன்னா வாமன அவதாரம் எடுக்கும் போது அதுல உலகத்தையே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்தவன், அவ்வளவு தூரம் நீ பெரியவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது வந்து மற்ற யாருக்கும் பொருந்தாது, உனக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆயர்படியில இருக்கிற வேற யாரையும் கூப்பிடல, உன்னதான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, அதாவது இவ்வளவு பெரியவனாக நீ இருந்தாலும் எங்களுடைய அன்பை நாங்க காட்டுவதற்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி எங்க கூட வந்து விளையாடிட்டு செஞ்சுட்டு இருக்கிற நீ வந்து உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்றாங்க. சுடர்னா இப்ப வந்து வைகுண்டத்துல இருக்கும்போது பெருமாளினுடைய குணநலன்கள் எல்லாம் பரிணமிக்காது, அதே மாதிரி பார்க்கடல்ல இருக்கும் போதும் இருக்காது. அவர் வந்து ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி கீழே இறங்கி வரும்போதுதான் அவருடைய எல்லா குணங்களையுமே நம்மளால பார்க்க முடியுது. அதனால உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் வரியில கூட அறிவுராய்னு தான் சொன்னாங்க, இங்க துயிலெழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அறியாமை துயில்ல இருக்கிற நாங்க எல்லாரும் உன்னை தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை மறந்துட்டு நீ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அதனால நீ துயிலெழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிறாங்க. சரி, நான் கண்ணு திறக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து கண்ணை மூடிக்கிட்டே சொல்றாராம். சொல்லிட்டு நீங்க வந்து என்ன மனநிலைமையில வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். விபீஷணன் மாதிரி அந்த ஒரு மனநிலைமையோட நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு ஓடி வந்து அருள் புரிவேன், நீங்க என்ன மனநிலைமையில வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாராம் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாற்றார் அப்படின்னா பகைவர்கள். பகைவர்கள் வந்து இவரை ஃபர்ஸ்ட் ரொம்ப திட்டிடுவாங்க, உன்னை அப்படி பண்றேன் பாரு இப்படி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சவால்லாம் விடுவாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கவும் எல்லா இடத்துலயும் ஓடி போய் பார்த்துட்டு கடைசியில எங்களால முடியல, நீங்க தான் சரண், நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்களும் வந்து இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காக்காசுரனோட கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். காக்காசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து ராமனும் சீதையும் சித்திரக்கூடத்துல இருக்கும்போது அவன் வந்து சீதை கிட்டேயே அபச்சாரப்படுறான். சீதையினுடைய மார்பகங்களை கொத்தி அவன் வந்து காயப்படுத்துறான் சீதைய. அப்ப வந்து ராமர் தூங்கிட்டு இருக்காரு, அவருடைய தூக்கத்தை கலைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு சீதையும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாக்குறா. கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் வந்து ராமர் முகத்துல தெரித்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் பாக்குறாரு. பார்த்தா சீதைக்கு ரத்தம் வந்துட்டு இருக்குது. காக்காசுரன் வந்து பழிச்சு காட்டிட்டு இருக்கான், பத்தியா அவன் பொண்டாட்டியே நான் சீண்டிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. உடனே ராமருக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு புல்லை எடுக்கிறார். அந்த புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஓதி அந்த காக்காசுரன் மேல ஏவி விடுறாரு. போய் என் வில் எடுத்துட்டு வா, என் அம்பு எடுத்துட்டு வா அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அந்த வல்லவன் ஆகிய ராமனுக்கு ஒரு சின்ன புல்லும் கூட ஆயுதமா மாறுச்சு. அந்த புல்லுல பிரம்மாஸ்திரத்தை ஏவி காக்காசுரன் மேல விடவும் அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்துதான். அந்த அஸ்திரத்துக்கு வந்து ராமனினுடைய மனக்குறிப்பு தெரியுது. என்ன அப்படின்னா அவன் ஓடும்போது அது துரத்துது, அவன் நிற்கும் போது அதுவும் நிக்குது. அவன் ஓடுறான், வேக வேகமா ஓடுறான், பிரம்மா கிட்ட ஓடுறான். ஐயோ பிரம்மாஸ்திரம் துரத்திட்டு வருது, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிற வரைக்கும் அந்த பிரம்மாஸ்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னாலலாம் முடியாது, ராமர் விட்ட அஸ்திரம், எனக்கெல்லாம் அதை நிறுத்துற சக்தி எல்லாம் கிடையாது, நீ வேற எங்கேயாவது போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவன் உடனே சிவன் கிட்ட போறான், அவரும் அதே தான் சொல்லிடுறாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ராமர் காலிலேயே வந்து விழறாராம். ராமர் காலில் விழுந்தாலும் எப்படி விழணுமோ அந்த மாதிரி விழாம ஏதோ ஒரு இதுல வந்து விழுந்துடுறாரு. விழும்போது கால்கள் வந்து ராமனை நோக்கி இருக்குதான். அதை பார்த்ததும் சீதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ பாவம் காலில் வந்து விழறானேன்னு சொல்லிட்டு தலைய நேரா ராமர் பக்கமா திருப்பி பாருங்க வந்து உங்க காலிலேயே விழுந்துட்டான், போனா போது மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராமா. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போனாலும் ராமபானத்துக்கு வந்து யாராலையுமே பதில் சொல்ல முடியாது, ராமரே தான் அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு, அதாவது வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் போலே, உங்களுடைய அன்புக்கு பணிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம், உங்க அடிக்கீழ தான் நிக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தங்களுடைய மனக்குறிப்பை கிருஷ்ணனுக்கு உணர்த்துறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் உன்னை போற்றி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
போற்றி வந்தோம் அப்படின்னா பெரியாழ்வார் தான் பாடுவாரு, கண்ணனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அத மாதிரி இந்த மாதிரி அரக்கர்கள் அசுரர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் பகைவர்களால உனக்கு எந்தவித துன்பங்களும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிக்கும் போதுல இருந்தே உனக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மனநிலைமையோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பல்லாண்டும் பாடணும், அப்படியே நீ செஞ்ச வீர தீர பராக்கிரம செயல்களை எல்லாத்தையும் புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டும் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமைய வந்து ஆண்டாள் கண்ணனுக்கு புரிய வைக்கிறாங்களாம். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கண்ணன் நாளையில இருந்து உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி 22வது பாசுரத்துல கண் திறந்து கடாட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கண் திறந்து கடாட்சம் பண்ணுவதை நாளை வந்து நாம் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.